அரசியல் எச்சரிக்கை. ஜனநாயக நாட்டிலுள்ள ஒரு குடிமகனுக்கு தன் நாட்டை பற்றிய அரசியல் அறிவு மட்டுமே அவரையும் அவரது குடும்பத்தையும் அவரது நாட்டையும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் வழிமுறையாகும். அன்புதயம் அரசியல் புனித நூல். இந்திய குடியரசு நாட்டுக்கும் மக்களுக்கும் அன்புதயம் அரசியலை அர்ப்பணிக்கிறேன். எம். சுபாஷ் பாபு. குட்டித் தலைவன். இவர் மாறத்தான் நினைக்கிறார். இவர் சொல்லத்தான் நினைக்கிறார், சொல்வதற்குள் மறுக்கிறார். இவரேதான் நினைக்கிறார், நினைப்பதற்குள் ஏனோ மறுக்கிறார். குட்டித் தலைவன் என்ற பெயரை இவர் பெற்றுவிட்டார். தலைவன் என்ற பெயரை இவர் பெற்றுவிட்டார். இவரை நம்பும் மக்கள் நம்பிக்கை பெற்றுவிட்டார். இவரை சுற்றி ஒரு கூட்டம் சுற்றி சுற்றி வருகிறது. மற்றவர் சுற்ற இவருக்கு போதை வருகிறது. இவருக்கென்று ஒரு கூட்டம் சேர்த்து விட்டார். இவரை அடியாட்கள், கைக்கூலி, தொண்டன் என்கிறார்கள். சட்டத்தை கையில் இவர் தூக்குகிறார். இவர் நினைத்தபடியேதான் இவர் இங்கு வாழ்கிறார். யார் பேச்சு சரியென்று நியதியெல்லாம் இங்கு இல்லை. திடீரென்று வரும் பாசம், ஆதாயம் கணக்கிட்டு, வெற்றி மட்டும் கணக்கிட்டு பாதைதனை வகுத்திடுவார். என்ன செய்ய பெரிய தலைவன் ஆக வேண்டும் என்றுதான் என்பார். இவர் பேச்சு என்னவென்று இவருக்கே தெரியவில்லை. பணம், புகழ் மட்டும் போதாது, தனக்கு பதவி, அதிகாரம், செல்வாக்கு என்று எல்லாம் தனக்கு வேண்டும் என்பார். இவரை முழுமையாக நம்பிவிடும் ஆட்கள் உண்டு. அவரை அடியாளாய் அடிதடியில் இறக்குகிறார். இவரை கண்மூடித்தனமாக நம்பும் கூட்டம் இருக்கும் வரை இவர் போதை இறங்காது. இவர் மட்டும் வாழ வேண்டும் என்று இவர் எண்ணிவிட்டார். என்று இவர் எண்ணி ஊரை கெடுத்து விட்டார். பணத்தை பெற வேண்டும், புகழை பெற வேண்டும், பதவி பெற வேண்டும், அதிகாரம் பெற வேண்டும், செல்வாக்கு அடைய வேண்டும். இது அத்தனையும் தன்னோடு. இதை நிறுத்திவிட இவருக்கு எண்ணமில்லை. தம் குடும்பத்திற்கும் சேர்த்து வைக்க வேண்டும் என்று தன் வாழ்நாள் கவலையோடு இவர் எண்ணி நாட்டை கெடுத்து விட்டார். இவருக்கு தெரிகிறது, இவரை புரிகிறது. இருந்தும் தனை புரிய இவர் ஏன் மறுக்கிறாரோ? இருந்து வரும் பணத்தை இவர் இழந்திடத்தான் விரும்புவாரா? இருந்து வரும் புகழை இவர் இழந்திடத்தான் விரும்புவாரா? கிடைத்திருக்கும் பதவியைத்தான் இழந்திடத்தான் விரும்புவாரா? கிடைத்திருக்கும் அதிகாரத்தைத்தான் இழந்திடத்தான் விரும்புவாரா? இவருக்கு இருந்து வரும் கூட்டத்தைத்தான் இழந்திடத்தான் விரும்புவாரா? இருந்து வரும் அடியாட்கள் இழந்திடத்தான் விரும்புவாரா? அவை அத்தனையும் இவரை விட்டு தானாக செல்லும் நாளே இவர் இங்கு திருந்தும் நாளாம். இவர் இங்கு திருந்தினால் போதும், ஊரெல்லாம் சரியாகும், நாடெல்லாம் சரியாகும். இவரை வைத்துத்தான் தலைவர் பிழைப்பு நடத்துகிறார். இவர் திருந்திவிட தலைவரிடம் தந்திடவே மாட்டார். ஒருவேளை தன்னை மீறி திருந்திட வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பு வந்தாலும் திருந்திட இவர் மனம் ஒப்பவில்லை. இதுவரை இவர் நிலையில் இருந்தவர்கள் எல்லோரும் கடைசி வரை திருந்தவில்லை, திருந்திவிட ஒப்பவில்லை. தன்னை மட்டும் திருந்தும்படி ஏனிங்கு சொல்கிறீர்கள் என்று இவர் கேட்கிறார். மனமிறங்கி கேட்கிறார். தான் மட்டும் திருந்திவிட்டால் சமுதாயம் திருந்திடுமா என்று இவர் கேட்கிறார். மனமிறங்கி கேட்கிறார். ஒவ்வொருவருக்கும் திருந்திட ஆசைதான் வருகிறது. திருந்திட, மாறிட மனம் மட்டும்தான் வரவில்லை. இவர் வீடு இவரை ஒதுக்கினால் ஒருவேளை திருந்திடலாம். இவர் மனைவி இவரை ஒதுக்கினால் ஒருவேளை தெரிந்திடலாம். இவர் குழந்தைகள் இவரை ஒதுக்கினால் ஒருவேளை தெரிந்திடலாம். எவர் ஒதுக்கினாலும் மாறமாட்டேன் என்று அடம்பிடித்தால் என்ன செய்வோம்? இவரும் தெரிந்திடுவார் என்று நாம் எதிர்பார்த்தால் ஏமாந்துதான் போய்விடுவோம். இவரது கூட்டம் இவரை ஒதுக்கினாலே இவர் முகவரியை தொலைத்திடுவார். நாட்டு மக்கள் இவரை புறக்கணித்தாலே இவர் காணாமல் போய்விடுவார். இந்த அரசியல் பாடத்தை மக்கள் புகட்டினால் இதில் இவரும் முழுமையாக பாடம் கட்டிடுவார். மற்றவர்களும் முழுமையாக தெரிந்திடுவார். இவர் இங்கு திருந்துவாரா? காணல் நீர் கதைதானா? கட்டையிலே போகும் முன்னே கட்டிலில் திருந்துவாரா? எனக்கும் திரிந்திட ஆசைதான் என்று இவர் சொன்னாலும் இவரை இவர் உணர்ந்திட இவர் மனமிடம் தருவதில்லை. தன்னைத்தானே இவர் உணரும் அன்பு உதயம் பாடத்தை மக்கள் இவருக்கு புகட்டிவிட்டால் அன்பு உதயத்தோடு மக்கள் பணி செய்ய இவருக்கு தேசபக்தி பிறந்துவிடும். உணர்வு பகிர்வுடன் எம். சுபாஷ் பாபு.